திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனைகளோடு துயில் உணருங்கள். நமச்சிவாய என்ற அரிய பொக்கிஷத்தை உணர்ந்து மனமாற சொல்லுங்கள், நல்லதையே பேசுங்கள். நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை எல்லாம் கேட்டு கேட்டு அகமகிழுங்கள். நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். அம்பலத்திலே ஆடுகின்ற நடராஜ பெருமான் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், நல்லதே நடக்கும், நலமாக வாழ்வீர்கள். அன்னம்பாலிக்கும் தில்லைச்சம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 7ஆம் திருமுறை 7ஆம் திருமுறையிலே திருநின்றியூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடியார் பெருமக்களே, 2 நாட்களாகவே திருநின்றியூரை நாம் திருத்தலத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றும் பெருமானை நினைவு கொள்வோம். பாடல் 4வது பாடல், திருமுறை 7. இரவினில் சுடர் எழுவதன் முன்னம், இரவினில் சுடர் எழுவதன் முன் எழுந்து தன் முலை கலசங்களேந்தி சுரவி பால் சொரிந்தாட்டி நின் பாதம் தொடர்ந்த வார்த்தை இடம்பட கேட்டு பரவி உள்கியும் பாசத்தை அறுத்து பரம வந்து நுண் பாதத்தை அடைந்தே நிரவி நித்திலம் அத்தகு செம்பொன் அளிக்கும் தென்திரு நின்றியூர நின்றியூரனை மேலானவனே என்கிறார். நெற்பயிர்கள் அப்படியே முத்துக்களை பரப்பி அந்த முத்துக்களோடு ஒத்து மதிப்புடைய செம்பன் போல அந்த நெற்களை அளிக்கின்ற ஊர் திருநின்றியூர். திருநின்றியூர், அந்த திருநின்றியூரிலே உள்ள இறைவனே, உன்னை பசு ஒன்று சூரியனது நீண்ட ஒளி தோன்றுவதற்கு முன்பாகவே விடியற் காலையிலேயே தன் மடியாகிய கலசத்தை ஏந்தி பால் சொரிந்து வழிபட்டு நின் திருவடியை அடைந்த செய்தியை உறுதிபட கேட்டு, நான் பால் சொரிந்து வழிபட்டவையை உறுதிபட தெரிந்து உறுதிபட கேட்டு, அடியேன் உனது திருவடியை நான் நினைந்த திருவடியை நினைந்து துதித்து பற்றுக்களை எல்லாம் விடுத்து வந்தடைந்தேன். நீ என்ன செய்யணும்? என்னை ஏற்றுக்கொள், என்னை ஏற்றுக்கொள் என்கிறார். சிவபெருமானை வழிபட்டு முத்தி பெற்ற தலங்கள் 2 தலங்கள், ஒன்று ஆவூர், இன்னொன்று ஆநிலை. நிறைவிய அளித்தலுக்கு 75 முகத்தையும் பொன்னையுடைய புலவர் முதலியோருக்கும் மிக அளிக்கக்கூடியது திருநின்றியூர் என்று சொல்லலாம். ஒரு மடிதானே பல கலசங்களுக்கு கொள்ளப்பட்டதினார் கலசங்கள் ஏந்தி என்று பாடினார். பசு காமதேனு என்றும்
இங்கு வழிபட்டு முத்தி பெற்ற வரலாறே இந்த திருப்பாடலில் குறிக்கப்படுகிறது. ஆக பசுவுக்கு செய்த திருவருளை எடுத்து அருளியவாறு இந்த பாடலில் திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருநின்றையூர் சென்று இந்த சுந்தரர் பாடிய 7ஆம் திருமுறையிலே உள்ள இந்த 65வது பதிகத்தை பாடி பரமனுடைய பேரருளை பெற்று வளமாக நலமாக வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.